வாசிங்க. ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இங்க பாருங்க, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏன் பூரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம், அடுத்த வரி சொல்லுங்கம்மா. கடற்கரையின் திரளான கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். இப்ப கவனிங்க, ஓ வசம் உங்க குடும்பத்துக்கு, அதாவது போன அத்தனை காரியங்களும், நீ இழந்த அத்தனை காரியங்களும், நீ இழந்த அத்தனை பணமும் கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு திரும்பி வர பண்ண வைக்க போறாரு. உன் காரியங்கள் திரும்பி வரப்போகுது. அது எப்படின்னா, கடற்கரையில மணல் போல. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. கடற்கரை மணல் போல உனக்கு நான் திரும்பி என்ன செய்ய போறேன்? வர உன் வசம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என் வசமாக. இந்த வசனத்தை திருப்பி படிங்கம்மா. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். நீ எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நான் அதை கண்டு ஓடி வருவேன். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்புறம் திரளான கடற்கரையின் திரளான கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். எல்லாம் சொல்லுங்க, கடற்கரை திரளான கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம் என் வசமாக, என் வசமாக, என் வசமாக திரும்ப போகிறது. போன அத்தனை காரியங்களும் என் வசமா திரும்ப போகுது. எல்லா காரியம் திரும்ப போகுது. அப்புறம் அப்புறம் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உறுதியான, நிச்சயமான, சத்தியமான, வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்படின்னா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு அப்படியே மட திரண்ட வெள்ளம் போல உங்க வீட்டுக்குள்ள வந்து விழும்படியான எல்லா காரியத்தையும் உங்க சாதகமாக மாற்ற போறார். சொல்லுங்க, இப்போ நான் சொல்லுங்க, என் வசமாக திரும்ப போகிறது. என் வசமாக அன்பு திரும்ப போகிறது. என் வசமாக அற்புதம் திரும்ப போகிறது. என் வசமாக ஐஸ்வர்யம் திரும்ப போகுது. என் வசமாக சமாதானம் திரும்ப போகிறது. என் வசமாக அற்புதமான, அதிசயமான, அடைக்கலமான, வெற்றியான, சுகமான எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் மடதிரண்ட வெள்ளம் போல கர்த்தர் வாய்க்காலை வெட்டி விட்டுட்டு என் பக்கம் பாய்ச்சி என் குடும்பத்து பக்கம் திருப்பி விட போறாரு. எல்லாம் என் பக்கம் திரும்ப போகுது. எல்லா பிளெஸிங், எல்லா ஆசீர்வாதம் என் பக்கம் திரும்ப போகுது. கையை தட்டி என் பக்கம் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பாத காரியம் உங்களுக்கு திரும்ப போகுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வெவ்வேறு தெரிஞ்ச காலத்திலிருந்து எவ்வளோ பணம் நீங்கள் பணம் விரையம் ஆகிருக்கு, பலவீனத்தில் விரையம் ஆகிருக்கு, வட்டியில் விரையம் ஆகிருக்கு, எந்தெந்த காரியத்தில் விரையம் ஆச்சோ அது பூரா உங்களுக்கு ஒரு ப்ராப்பஸியாக சொல்கிறேன். இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள உங்களுக்கு 7 மடங்கு திரும்ப வரப்போகுது. நீங்கள் இழந்த பணம், நீங்கள் சம்பாதிச்ச பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே என்ன செய்ய போகுது? திரும்பி எத்தனை மடங்கு? எல்லாம் சொல்லுங்க. நீதிமொழிகள் 6:31 படி திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவேன். இந்த 2026 முதல் நாளில் இத்தனை வருஷமா என்கிட்ட திருடி வச்சிருக்கிற சத்துருவே, நீ இத்தனை காலமா என் பணத்தை நீ வச்சிருந்த, அதனால இந்த 2026 நீ வட்டி போட்டு, நீ குட்டி போட்டு எனக்கு எனக்கு நீதிமொழிகள் 6:31 படி, நீதிமொழிகள் 6:31 படி 7 மடங்கு 7 மடங்கு என்னை தேடி வரும்படி, என்கிட்ட களவாண்டதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கபடி இயேசுவின் நாமத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். கையை தட்டப்பாவுக்கு சந்தேகமாக இருந்தால் நீதிமொழிகள் 6:31 படித்து பாருங்க. 1 மடங்குல 2 மடங்குல திருடனை கண்டுபிடிச்சாச்சு. கர்த்தர் வந்து இந்த புதிய நாளிலே ப்ராப்பஸியாக உங்களுக்கு சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் உன் பக்கம் திசை திருப்பி விட்டுறேன்.
நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு நான் கேளுங்க. இந்த 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 ஆண்டு வந்து உங்கள் இருதயம் பூரிக்க போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எல்லா காரியங்களும் அது ஒன்றுமில்லாமல் வாய்க்காமல் போகும்படி கர்த்தர் உங்களுக்காக இறங்கியிருக்கிறார், யுத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. முடியாதுங்கிற காரியமே கிடையாது. சவுலை பவுலா மாற்றினவர் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா இருதயங்களையும் பவுலான இருதயமாக கர்த்தர் மாற்ற போகிறாரு. சவுலான இருதயம் ஒரு கொடூரமான இருதயம், சவுலான இருதயம் கொலகார இருதயம், சவுலான இருதயம் ஜெயிலுக்குள்ள போட்டு வாட்டி வதைக்கிற இருதயம். அந்த இருதயத்தையே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்தையே அநேகர்களை தாங்கும்படி, அந்த இருதயத்து மூலமாக அற்புதங்களை செய்யும்படி இயேசு பவுலான இருதயம் மாற்றிருக்கிறாரு. அதே போல் உங்கள் இருதயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. கைத்திரப்பாக மெய் செலுத்துங்க. அல்லேலூயா. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வேலை காரியம் வராமல் பெரிய அதிகாரி உள்ளம் உனக்கு வேலை போட்டு கொடுக்காம அடைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த அடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் திறந்து விடுறார். மாறாக உனக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட கடின இருதயங்கள், கல்லான இருதயங்கள், முரட்டாட்ட இருதயங்கள், உன்னை பழி வாங்குகிற இருதயங்கள், உன்னை சித்திரவதை பண்ணணும்னு நினச்ச அந்த இருதயத்தை கர்த்தர் பவுலான இருதயமாய் மாற்றி அந்த இருதயத்தை ஓசார்பாக திருப்பி விடுறார். அந்த இருதயத்தை ஓசார்பாக திருப்பி விடுறார். அதுதான் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 126 2-5. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்களேன். இதுவரை உன்னை பார்த்து ஏளனமா பேசினவர்கள், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணவங்க, நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ தோத்து போயிட்ட, நீ ஜெயிக்க மாட்ட, உன் சீன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உன்னை கேலி பண்ணினவர்கள், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், அவர்கள் உன்னை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்களா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லி கொள்ளுகிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறார். புறஜாதிகள் உன்னை பார்த்து பேச போகிறாங்க. இவன் கூட இருக்கிற கர்த்தர், இவன் கூட இருக்கிற இயேசு, இவன் கூட இருக்கிற பெரியவர் இவனுக்கு பெரிய காரியத்தை செஞ்சிட்டாரு, இவன் வணங்குற தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. இங்க இருங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு எழுதி வச்சுங்க. கடந்த ஆண்டில் உங்களை யார் வந்து பரியாசம் பண்ணாங்க, உங்களை யார் கீழ்த்தரமாக பேசினாங்க, உன்னை எப்போ பழிவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க வந்து உன்னை வந்து துர்ச்செய்தியை பரப்பினவங்க, உன்னை குற்றப்படுத்தினவங்க, உன்னை குறை சொல்லினவங்க, உன்னை முன்னாடி விட்டு உன்னை பின்னாடி வந்து தப்பாக பேசினவங்க, உன்னை பற்றி ஒரு 10 பேர்த்திட்ட 50 பேர்த்திட்ட உன்னை குறை சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினவர்கள். எந்த வாயு உன்னை துர்ச்செய்தி பரப்புச்சோ, எந்த வாயு உன்னை தேரமாட்டேன்னு சொல்லிச்சோ, எந்த வாயு நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிச்சா, அந்த வாயு உன்னை பார்த்து பேச போது இவர்களோடு அவரோடு இருப்பவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இவர்கள் வணங்குற தெய்வம் இவனுக்கு பெரிய காரியம் செஞ்சிட்டார். என்ன பேசிச்சு? இவன் தேர மாட்டான், இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிச்சுல, அதே வாயில புறஜாதிகளுக்குள்ளே என்ன சொல்ல போறாங்க? சொல்லுமா திருப்பி. அத கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே. இப்ப கர்த்தர் வந்து இவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, பக்கத்து அளவு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே பேச போறாங்க. உன்னை குற்றப்படுத்தின, உன்னை குறை சொன்ன அந்த வாயி இவர்கள் வணங்குற தெய்வம் அந்த இயேசு இவங்களுக்கு பெரிய கைய தட்டு. நீ சும்மா இருப்ப உனக்குள்ளே
இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா, நான் அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே. நீ சொல்ல மாட்ட, புறஜாதி உன்னை பார்த்து உனக்குள்ள இருக்கிற ஆள் பெரியவராப்பா, உன்னை அவர் பெரியவர், உன்னை பெரிய ஆளாக்கிட்டாரையா, உன்னை பெரிய ஆளாக்கிட்டார். நான் நினச்சேன் நீ தேர மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் உனக்குள்ள இருக்கிறவர் தேர வச்சிட்டார். நீ உருப்பட மாட்டேன்னு நினச்சே, உனக்குள்ள இருக்கிறவர் உன்னை உருப்பட வச்சிட்டாரு. நீ நஷ்டம் அடைவே நினச்சேன், உனக்குள்ள இருக்கிறவர் உன்னை லாபமாக வச்சிட்டாரு. அப்படிப்பட்ட புறஜாதிகள் வாயி உன்னை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து பேச போது, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் உனக்கு செய்ய போறார். அல்லேலூயா. புறஜாதிகள் உன்னை பாராட்ட போது, புறஜாதிகள் உன்னை வாழ்த்த போது, குற்றப்படுத்தின நாவு, குறை சொன்ன நாவு உன்னை பார்த்து, உன் கூட இருக்கிறவர் பெரியவராப்பா, அவர் உன்னை பெரிய ஆளா ஆக்கிட்டாரு. அதனால தான் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, நல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் இயேசு பெரியவரே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் இயேசு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரிய. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எதுக்கு மகிழ்றோம்? எதுக்கு உங்க இருதயம் பூரிக்க போகுது? எல்லாம் சொல்லுங்க, இருதயம் பூரிக்க போகுது. அதுக்கு கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 21:6, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறவரே, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு எங்க இருந்து வருது? இந்த உயர்வு உங்களுக்கு எங்க இருந்து வருது? இந்த விடுதலை உங்களுக்கு எங்க இருந்து வருது? இந்த அற்புத அதிசயம் உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்துல உங்கள் இருதயத்தை பூரிப்பாக்குறார். அவருடைய சமூகத்தில் உங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ வைக்கிறார். அவருடைய சமூகத்தில் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுறாரு. அதனால் இந்த வருஷத்தில் அவர் சமூகத்தில், அண்ணாலாமா அவர் சமூகத்தில் இருந்தாங்க, ஜெயம் பெற்றார்கள். யாக்கோப்பு இரவு முழுதும் சமூகத்தில் இருந்தாங்க, ஜெயம் பெற்றாங்க. தானியேல் அவர் சமூகத்தில் இருந்தாங்க, ஜெயம் பெற்றாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ அவர் சமூகத்தில் இருந்தாங்க, அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என் சமூகத்துக்கு வாங்க. அதாவதுங்க இங்கே ஒரு வசனத்தை வாசிக்க, நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். எல்லாம் சொல்லுங்க, கண்களின் ஒளி. என் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நல்ல செய்தி இருதயத்தை, என் எலும்புகளை. இங்க எலும்பு தேஞ்சு போச்சு, இந்த உடம்புல சதை இருக்குல்ல, உறுப்பு இருக்குல்ல, இந்த சதை, இந்த ஸ்கின்னு, இந்த உறுப்பு எல்லாத்தையும் தாங்கிறது எது தெரியுமா? எது? இப்போ இந்த கையை இப்படி தூக்குறேன், இப்படி வருது, எலும்பு இல்லைன்னா முடியாது, வெறும் சதைன்னா இப்படி விழுந்துடும். ஆனால் அந்த எலும்பு இருக்கிறனால தான் அது வெள்ளம் கொடுக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த உடம்புக்கு தேவை ஃபஸ்ட்டு எலும்பு தான். அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய எலும்பை நிலமுள்ள எலும்பாக மாற்றுகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? இங்கே இருங்களேன், உங்களுக்கு எலும்பு தேயாமல் இருக்கணுமா? ஆமாம் சொல்லுங்கள். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்கள் காதில் கேட்குற ஒவ்வொரு செய்தியும் என்ன செய்தியாக இருக்கணும்? இங்கே பாருங்கள், இங்கே 2 காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனி
உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ணில் என்ன ஒளி என்ன செய்யணும், இதயத்தை என்ன செய்யும், பூரிப்பாக்கும். அப்போனா உங்கள் கண்ணில் வந்து வெளிச்சமான காரியங்கள், வெற்றியான காரியங்கள், விடுதலையான காரியங்கள், சமாதானமான காரியங்கள், சந்தோஷமான காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒளி வீசும். பிரச்சனை, வேதனை, கஷ்டம், பலவீனம், போராட்டம், இதை பார்த்தீங்க போராட்டம் வரும். ஆனால் உங்கள் கண்ணு நன்மை மட்டும்தான். அதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீமையை கண் முன்னால் வைக்காத. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த வருஷத்தில் தீமையான காரியங்களை என் கண் முன்னால் வைக்க மாட்டேன். சொல்லுங்க, இனிமே என் காதில் நல்ல செய்தியை மாத்திரம்தான் கேட்பேன். டெய்லி நல்ல செய்தி கேட்க கேட்க என் எலும்பு நல்ல பலனுள்ள எலும்பாய் மாறப்போகுது. அல்லேலூயா. எலும்பு தேயாமல் இருக்கணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் காதில் நல்ல செய்தி வரணும். அல்லேலூயா. சங்கீதம் 22:26, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இங்க பாருங்க, உங்க இருதயம் இங்க இருங்க. ஒரு மனிதனுக்கு இங்க இருங்க, உங்க உடம்புக்குள்ள எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் இந்த இருதயம் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இருதயம் அதாவது உன் ஆத்துமா வாழுவது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. அப்போ இந்த இருதயம் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வாழணும். இந்த இருதயத்தை நீங்கள் வாழ வைங்க. அப்போ இந்த இதயத்தை வாழ வைக்கணும். வாழ வைக்கும்போது உங்களுக்கு பயம் நிறைய கிடைக்குது. இந்த வசனத்தை திருப்பி வாசிக்குமா? சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இங்கே இருங்க, சாந்த குணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல அற்புதமான சாப்பாடு சாப்பிடுவீங்க. அடுத்து, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பாங்க, ஸ்தோத்தரிப்பாங்க. உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கு வாழும். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். அதாவதுங்க, கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்தரிங்க, துதிங்க. அப்படி செய்யும் போது உங்கள் இருதயம் வந்து வாழும். உங்கள் இதயத்துக்கு வந்து ஆயுஷ் கூடும். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆத்மாவை மட்டும் நல்லா வாழ வச்சுட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்காக செயல்பட்டுரும். இதை வாழ வைக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது உன் ஆத்மா துக்கத்தில் நிரம்பக்கூடாங்கிறாரு. துக்கத்தினால ஆவி என்ன செஞ்சிருமா? முறிந்து போயிடும், மன துக்கத்தினால. அப்போ இந்த ஆத்மாவுக்கு துக்கத்தை கொண்டு வராதிங்க, துக்கத்தை பேசாதீங்க, துக்கத்தை சேர்த்து வைக்காதீங்க. அப்போ உங்கள் ஆத்மா என்ன செய்ய? வாழ வைங்க. வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்ய கேட்டிங்கன்னா நற்செய்தி. அடுத்து 33:21, சங்கீதம் 33:21, அவருடைய பரிசுத்த நாமத்தையும் நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். அப்படா இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயம் எந்த மனிதர்களையும் நம்பக்கூடாது, இயேசுவை மாத்திரத்தை நம்பணும். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி வாசிங்க பார்ப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூரும். இங்க இருங்க, நீங்க வந்து ஒரு களி கூறுதல் சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுடைய வீட்டு காரியம், தொழில் காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் படிப்பு காரியம், எல்லா தேவைகளும் இயேசு தான் சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மேலே வைங்க. அப்படி வைக்கும்போது உங்கள் இருதயம் என்ன செய்யுமா? உங்கள் இருதயம் என்ன செய்யும்? களி கூறும். உங்கள் இருதயம் வாழும். இங்கே இருங்க, இந்த வருஷத்தில் முதல் நாள் கேட்குற செய்தி, உங்கள் இருதயத்தை வந்து வாழ வைங்க, இந்த ஆத்மா வாழ வைங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அடுத்து நம்பிக்கை. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். என்ன சொல்லுங்க? நான் என் வேலைக்காரிய நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கை, என் பிள்ளைய வாழ்க்கை நம்பிக்கை, என் குடும்ப நம்பிக்கை, என் சுக நம்பிக்கை எல்லாமே இயேசு மேலே தான் வைப்பேன். தீர்மானம் பண்ணிட்டீங்க. சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்ப இருதயத்தின் வேண்டுதல்களை எப்போ உனக்கு அருள் செய்வார், எப்போ கொடுப்பாருன்னு கேட்டா, நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் அவர் செய்வேங்கிறார். கர்த்தரிடத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருக்கணும், கர்த்தரிடத்துல சமாதானமா இருக்கணும். அப்போது அவர் சொல்றாரு, உன் வேண்டுதலை என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். அதனால இந்த புதிய நாளிலே உங்கள் இருதயத்தை வாழ வைங்க. உங்கள் இருதயத்துக்கு
நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. இங்கே இருங்க, உங்கள் இருதயம் பூரிக்கணும். அப்போ பூரிக்கணும்னா ஒரு விசேஷமான காரியங்கள் நடக்கணும். சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இங்கே பாருங்க, இந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எழுத்தாணி இருக்கு. இருக்கா இருக்கா? அந்த எழுத்தாணியை வச்சு கண்டதை எழுதக்கூடாது. எழுத்தாணியை வச்சு கண்டதை எழுதக்கூடாது. நல்லதை எழுதுன. நல்லது. அல்லேலூயா. வாழ்ந்திருப்பேன் எழுதுங்க பார்ப்போம். நான் செழித்திருப்பேன், திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நான் ஐஸ்வர்ய சம்பனர் பிள்ளை, மீன் வாயில பணத்தை வர வச்சவர் எனக்கு அற்புதம் செய்வார். பயப்படாத, கலங்காத, திகையாத, கர்த்தர் நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்பு வைப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். இப்படித்தான் உங்கள் நாக்கில் என்ன செய்யணும்? எழுதணும். எழுதணும். சொல்லுங்க, நான் எழுதுவேன், டெய்லி எழுதுவேன், மணிக்கணக்காக எழுதுவேன், எழுதி எழுதி நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இருதயம் அதிசயத்தைப்பட்டு பூரிக்கும். பூரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்கும் தெற்குக்கும் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திறந்து விட போகிறார். இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். திருப்பி பழையபடி முதல் வசனம் வாசிங்க. 65. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இங்க இருங்க, பலத்த சேனை உங்ககிட்ட வரப்போகுது. எல்லாம் சொல்லுங்க பக்கத்து அளவு, ஏக்கா பலத்த சேனை உங்ககிட்ட வரப்போகுது. என்ன பெரிய ஆள் ஆயிட்டனியா? ஓ, இந்த வருஷம் பெரிய பாடுறா, பெரிய ஆளா நீயே, பெரிய சேனை வருதாம்ல. அப்போ அடகு வச்சனம் திருப்பிடுவ, அப்போ புது புதுசாக வாங்க போகிற. கர்த்தர் உன் கூட இருக்கிறாருப்பா, நீ பெரியவரப்பா, ஜமாலிப்பா, வச்சுக்காதப்பா, ஆண்டவருக்கு சமுத்திரம் கொஞ்சம் கொட்டுப்பா ஒன்று. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.